இந்த ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருமே ஆன்லைனில் அதிகமாக ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நீங்களும் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணி ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நம்மளால் இந்த ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணி நம்மளால் பை பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு இ-காமர்ஸ் சைட்டை பயன்படுத்தி நம்மளுடைய ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வெப்சைட்ஸில் இந்த மாதிரியான கூப்பன்ஸ் கோட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நம்மளுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கூப்பன் கோட்ஸை அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். அது எப்படி பண்ணுறது? ஆன்லைனில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அந்த டைமில் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் ஆகிருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக கடந்த காலங்களில் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸஸ் எவ்வளோ இருந்திருக்கு, அதாவது டேட் வைஸாக நம்மளால் இந்த ப்ராடக்ட் எவ்வளோக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்ற ஃபுல் டேட்டாவையும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி மூலமாக உங்களால் அந்த ப்ராடக்ட்டை இந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஒர்த்தான்றதை நம்மளால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு சில ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணும்பொழுது ப்ரைஸ் அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னும்பொழுது நமக்கு எந்த ப்ரைஸில் இருந்தால் அது ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் செட் பண்ணுறது மூலமாக அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்துடும். இதை கிளிக் பண்ணி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நமக்கு தேவையான அந்த ரேட்டில் அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்கூடிய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் ஆகுது நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், ஆன்லைனில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளால் கட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் joinhoney.com அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஆன்லைன் ஸ்டோரை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு நிறைய கூப்பன்ஸ் கோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கூப்பன் கோட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் ஸ்டோரை உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் 3000 எனக்கு வருது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே காப்பி பண்ண அந்த கூப்பன் கோடை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்தவொடனே நமக்கு இந்த கூப்பன் கோட் நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. இந்த இடத்துல 359 நமக்கு சேவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நமக்கு கம்மியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு சில கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் லெஸ் பண்ண முடியும். செகண்ட் ட்ரிக், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சைட்டில் உங்களுக்கு ஒரு சேல் அப்படி இல்லைனா ஆஃபர் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கம்மி ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இ-காமர்ஸ் சைட்டோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணி வைங்க. ஃபாலோ பண்ணி வைக்கும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சேல் அப்படி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்மளால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். தேர்டு ட்ரிக், நமக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கும் பொழுது அந்த டேட்டில் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னவோ அது மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். இந்த ப்ராடக்ட் நமக்கு முந்தைய காலங்களில் எவ்வளோ ப்ரைஸில் விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனுக்கு பாட்டத்தில் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த பாக்ஸில் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அந்த URL யூஸ் பண்ணி உங்களால் சர்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோன்னே இந்த கார்னரில் நமக்கு ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷனுக்கு ரிடைரக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த ப்ராடக்ட் ஓப்பன் ஆகும்.
கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டேட் வைஸாக இந்த ப்ராடக்ட் என்ன ப்ரைஸுக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்ற டேட்டா ஃபுல்லாக இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ என்ன ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க, லோயஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அவரேஜாக நம்ம இந்த ப்ராடக்ட்டை என்ன ப்ரைஸ் கொடுத்து வாங்கினா ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷனுக்கு பாட்டத்தில் நமக்கு ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக நமக்கு செட் ப்ரைஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வந்தால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸை கொடுத்துட்டு செட் ப்ரைஸ் அலாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சேவ் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மெயில் வந்துடும். அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் என்ன ப்ரைஸுக்கு நமக்கு ட்ராப் ஆகிருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ப்ராடக்ட்டை இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், ஆன்லைனில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நீங்கள் வெயிட் பண்ணுறது மட்டும்தான். ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணாமல் இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை உங்களுடைய கார்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. அப்படி இல்லைனா ஃபேவரட் விஷ்லிஸ்ட் இந்த மாதிரியான இடங்களில் அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி வைங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் ட்ராப் அலாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இ-காமர்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களால் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பொருளை கொஞ்சம் லேட்டாக வாங்கினாலும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் ட்ரிக், ஆன்லைனில் நம்ம வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸில் நமக்கு இருக்கும். நம்ம தனித்தனியாக எல்லா ஸ்டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணாமல் ஒரே இடத்துல அந்த ப்ரைஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்மளால் இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கேட்டகரி வைஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அந்த பிராண்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஸ்டோர்ஸில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்பேர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்பொழுது இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வேறு ஒரு மொபைலை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிராண்டு அல்லனா அந்த மாடலை இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே கீழே நமக்கு எந்த இடத்துல ஆட் ஆகிடும். கம்பேர் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ப்ரைஸ் எல்லாமே நமக்கு கம்பேர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கும் நம்ம செலக்ட் பண்ண அந்த மொபைலுக்கும் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்மளால் ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் பெஸ்ட்டான ப்ரைஸ் அண்டு பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷனில் உள்ள ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 5 ட்ரிக்ஸில் நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணும்போது ஏதாவது ஒரு ட்ரிக்ஸாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.